வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பார்வைக்கினிய பதிவுகள் நிகழ்ச்சி. தினம்தோறும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களோடு அவர்கள் கடந்து வந்த பாதை, சமூகத்தின் மீதான அவர்களுடைய பார்வையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சியில் தன்னுடைய பாதையையும் சமூகத்தின் மீதான தன்னுடைய பார்வையையும் பதிவு செய்ய வந்திருப்பவர் ஒரு அரசியல் துறை வல்லுநர். தமிழக அரசியல்வாதிகளில் மிக நீண்ட காலம் சிறைவாசத்தில் கழித்தவர். தன்னுடைய வாழ்க்கையை சிறந்த பேச்சாளர், இலக்கியவாதி, எழுத்தாளர், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கட்சி வேறுபாடுகளை தாண்டி சாதாரண மக்களால் கூட மிஸ்டர் கிளீன் என்று அழைக்கப்படும், தூய்மையானவர், அரசியலில் நேர்மையானவர் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களை இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே சொன்னது போல ஐயா, இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லோருக்குமே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற முறையிலே எல்லோருக்கும் உங்களை பற்றி ஓரளவு தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய வண்ணமயமான இளமை பருவம் நிறைய பேர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பார்கள். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களுடைய அந்த வண்ணமயமான இளமை பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம் என்னுடைய உணர்வுகள், எண்ணங்கள், கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும், அதை போலவே இளமை காலத்து நினைவுகளை மீண்டும் என்னுடைய எண்ணத்திரையிலே வரைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நான் கலிங்கப்பட்டி என்கின்ற ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தவன். நான் என் ஊரை உயிருக்கு மேலாக நேசிப்பவன். என் தாயகமாம் தமிழகத்தை எப்படி உயிருக்கு மேலாக நேசிக்கிறேனோ அதை போல பிறந்த மண்ணை நேசிப்பவன். இது மனித இயற்கை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டை உலகுக்கு தந்த பூங்குன்றன், கணியன் பூங்குன்றனார். பூங்குன்றம் என்னுடைய தன்னுடைய ஊரின் பெயரைத்தான் தன் பெயரோடு இணைத்து கொண்டார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை மதகுருவாகிய போப்பாண்டவர், இதற்கு முன்பிருந்த போப்பாண்டவர், போலந்து நாட்டைச் சேர்ந்த போப்பாண்டவர். அவர் போப்பாண்டவர் ஆனதற்கு பிறகு ஒரு முறை தான் பிறந்த மண்ணுக்கு, போலந்து நாட்டுக்கு வந்தபோது நாட்டின் தலைநகரில் விமான நிலையத்தில் அவர் அந்த விமானத்தின் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி அந்த மண்ணில் கால் வைத்தவுடன் அந்த மண்ணில் கீழே விழுந்து மண்ணை முத்தமிட்டார். அதுபோல் நான் எங்கள் கிராமத்து வயல் வரப்புகளில் ஓடி ஆடி திரிந்தவன். எங்கள் ஊர் கண்மாய் கரையிலே நீச்சல் பழகியவன். அந்த கண்மாய்க்கரை மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு பாடம் படித்தவன். கூரை பள்ளிக்கூடத்திலே நான் படித்தவன். என் பள்ளி பருவத்தில் என்னுடைய ஆசிரியர்கள் சட்டமுத்தனும் மாணிக்க வாசகமும் என்னை 8 வயதிலே மேடை பேச்சாளனாக்கினார்கள். அது மறக்க முடியாத சம்பவம். எங்கள் ஊருக்கு மகாத்மா காந்தியினுடைய பேரன் கிருஷ்ணதாஸ் காந்தி பூமிதான இயக்கத்தில் பிரச்சாரத்திற்காகவும் நிலங்களை பெறுவதற்காகவும் சர்வோதய இயக்க தலைவர்களோடு வந்தார். புகழ்மிக்க மனிதராகிய சர்வோதய இயக்க தலைவரும் மிகுந்த மனித நேயத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற ஜெகநாதன் அவர்கள் அதிலே வந்திருந்தார்கள். என்னுடைய ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்தில் கிருஷ்ணதாஸ் காந்தியின் முன்னிலையில் என்னை பேசுமாறு எனக்கு பயிற்சி கொடுத்து, நான் அவர்கள் எழுதி கொடுத்து ஒத்திகை பார்த்து என்னை பேச வைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாக நான் தாளை பார்த்து வாசிக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை நான் நாடாளுமன்றத்திலே பேசினாலும் சரி, பொதுவாக எனக்கு அதை குறிப்புகளை பார்த்தால் எண்ண ஓட்டம் தடைபட்டுவிடும். அப்படியே பழகிவிட்டேன். அப்பொழுது அந்த பேச்சில் கடையெழு வள்ளல்களை ஒன்றாக சொல்லி வாரி வழங்குவது தமிழனுடைய பண்பாடு, அதே போல ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று நான் பேசினேன். அது கூட அந்த காலத்தில் சுதேசம் திறனிலே செய்தியாக வந்தது. நெல்லைக்கு கூட என்னை மறுநாள் காலை அந்த இரவு தங்கிய காந்தியாரின் பேரன் அழைத்தது
போது அதுக்கு எங்கள் வீட்டார் மறுத்து விடுவார்கள் என்று அந்த வீட்டிலே எங்களை அழைத்து போன வீட்டிலே கூட சொன்னார்கள். அப்படி நான் கிராமத்தில் வந்தவன். எங்கள் ஊரில் கரண்டு கிடையாது. அப்போ அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் தான் நான் படித்தேன். நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சாம்ராட் அசோகன், முதல் முழக்கம், கடமை போன்ற நாடகங்களில் நான் நடித்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாதிரி சட்டமன்றம் எங்கள் ஆசிரியர்கள் நடத்துவாங்க, அதில் பேசுவேன். இப்படி நான் அதில் எங்கள் ஊரில் வாலிபால் ரொம்ப விருப்பமாக எல்லாம் விளையாடுவாங்க. அப்போ உலக புகழ்பெற்ற வாலிபால் விளையாட்டு வீரர்கள் பாடசாமி, அலெக்சாண்டர், சுலைமான் 3 பேருமே நெல்லை மாவட்டத்துக்காரங்க தான். இந்தியாவின் சார்பில் ரஷ்யாவில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க எங்கள் ஊரில் விளையாடிருக்காங்க. அப்போ நான் எனக்கு வாலிபாலில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நானும் வாலிபால் பழகி நான் வாலிபால் விளையாட ஆரம்பித்தேன். ஸ்கூலில் நான் முதல் இடம் பெற்றேன் SSLC. அது பிறகு நான் ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு சென்ட் சேவியர்ஸுக்கு போய் நான் சேர்ந்தேன். எங்கள் ஊரில் நான் காலேஜ் போன பிறகு தான் எங்கள் ஊருக்கு கரண்ட் வந்தது. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அதனால் எனக்கு பள்ளியில் படிக்கும்போது எனக்கு விவசாய வேலைகள் எல்லாம் தெரியும். எனக்கு உழத் தெரியும், ஏர் பிடித்து உழத் தெரியும், நல்ல வேகமாக மாடுகளை பூட்டிக் கொண்டு வண்டியை ஓட்டத் தெரியும், கமலை இறக்க தெரியும், எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அது நான் பெரிய விவசாய குடும்பம். எங்கள் குடும்பம் பெரிய விவசாய குடும்பம்னா இப்போ நனிந்து போன நட்ட குடும்பம்னு அர்த்தம். அதுபோல் அந்த மண்ணோடு, அந்த கிராம அந்த மனத்தோடு நான் வளர்ந்தவன். எங்கள் ஊரில் எல்லா ஜாதி சமூகங்களும் இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் ஒரே சுடுகாட்டிலே அடக்கம் செய்கிற இடம் எங்கள் ஊர். எங்கள் ஊரில் உள்ள எந்த சமூகத்தை இருந்தாலும் இறந்து போனால் அங்கே அந்த சுடுகாடு தான், அதில் வித்தியாசமே கிடையாது. எங்கள் அப்பாவையும் அங்கே தான் நாங்கள் தகனம் பண்ணோம். எங்கள் ஊரில் எல்லா சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள், அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் அங்கே தான் தகனம். அது மாதிரியான ஒரு கிராமம். நான் எங்கள் ஊரில் திருவள்ளூர் கழகத்தை பள்ளியில் படிக்கும்போது தொடங்கி கல்லூரி காலம் வரைக்கும் நான் அதுக்கு செயலாளராக இருந்து ஆண்டுதோறும் வள்ளுவர் விழா நடத்தினேன். கொண்டக்குடி அடிகளார் பலமுறை வந்திருக்காரு, பெரும்புலவர் நடேச முதலியார் வந்திருக்காரு, திருக்குறளார் முனிசாமி வந்திருக்காரு, இன்றைய சாலமன் பாப்பையா, அன்றைய மதுரை வளவன் பட்டிமன்றங்கள் எங்கள் ஊரில் பேசியிருக்கிறாரு, கதி சுந்தரம், பேராசிரியர் பாலிச்சாமி, என் உயிர் நண்பன் டாக்டர் காளிமுத்து, அவெல்லாம் தொடர்ந்து வருவாங்க. வந்தால் காளிமுத்தெல்லாம் வீட்டிலே தங்கிடுவார். எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தான் அவர் ஊர், ராமதேவம்பட்டி. ஆகவே நான் எனக்கு சின்ன வயதிலேயே ஈடுபாடுக்கு என்ன காரணம், இலக்கியத்தில் முதல்ல நான் பெரிய எழுத்து மகாபாரதத்தை விரும்பி படித்தேன். அதுதான் நான் முதல்ல படித்தது. அதுக்கு அந்த காலகட்டத்திலே கல்கியில் தொடர்கதையாக வந்த பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், அது பழைய கல்கிகள் வீட்டில் இருக்கும். அதை எடுத்து அந்த படங்களோட படிப்பேன். சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு. வடுவூர் துரைசாமி ஐயங்காருடைய மர்ம நாவல்கள் விரும்ப படித்தேன். அதுக்கு அடுத்து அப்பொழுதே மூவாவினுடைய நூல்களை படித்தேன். காசிரி மொழிபெயர்த்த காண்டேகருடைய நூல்களை படித்தேன். இதில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டது காண்டேகருடைய நாவல்களையும் மூவாவுடைய நாவல்களையும். இந்த ஈடுபாடு இது மாதிரி, அது மாதிரி ராஜாஜியினுடைய வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகன், மகாபாரதம் பெயர்லையும் ராமாயணம் வேலை பின்னாடி வந்தது. அப்போ இந்த தலைப்பெல்லாம் வந்தது. இதில் எல்லாம் இந்த ஈர்ப்புகளோட பள்ளி முடித்து நான் கல்லூரிக்கு போகிறேன். கல்லூரிக்கு போன உடனே அண்ணாவனுடைய நூல்கள், எழுத்துக்கள், முதலாக நாவலர் பேச்சை தாமிரபரணி ஆற்று மணலில் கேட்டேன். அப்போ அந்த தமிழ், எனக்கு தமிழ் மேலே இவ்வளவு பற்று வர காரணம் கல்கியின் நூல்கள். அது தமிழ் இனத்தின் மீது, வரலாற்றின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு வர காரணம் பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம். தமிழர்களின் மகோன்னதமான காலம், கடல் கடந்த நாடுகளை வென்ற காலம், அவர்களின் வீரத்தோடு மானத்தோடு வாழ்ந்த காலம், அது என் மனதில் என்னை அறியாமல் ஒரு ஈடுபாடு. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அண்ணாவின் எழுத்துக்கள், இதுகள், நம்ம யாரு, நமக்கு ஒரு வரலாறு எல்லாம் இருந்ததுனால அந்த எழுத்து, இந்த பேச்சு, நாவலர் பேச்சு தான் முதல்ல கேட்டேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபாடு கொண்டேன். காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரான பிறகு தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் முதல்ல வரும்போது எங்கள் வீட்டில் தான் தங்கினார். அவர் தங்குவதற்காகத்தான் என் பாட்டனார் கட்டின வீட்டில், அப்போ இந்த நவீன கழிப்பறை எங்கள் வீட்டில் கிடையாது. முதலமைச்சர் ஒரு நாள் தங்க போகிறாருங்கிறதுக்காக நவீன கழிப்பறை, குளியலறை கட்டினோம். 54 அவர் முதலமைச்சராக ஒரு 4-5-6 மாதத்துக்குள்ளே வந்தார். மதிய உணவருந்தி தங்கி மாலை சிற்றுண்டி இரவு தான் போனாங்க. ஆக நான் காங்கிரஸை வளர்த்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். அதன் பிறகு
அண்ணாவினுடைய இயக்கத்தில் சேர்ந்து நான் வந்தேன். என்னுடைய கிராமம் இன்றைக்கும் நான் வேர்களை மறக்கக்கூடாது எங்கேயும் பேசுவேன். எங்கள் கிராமத்தை மறக்க மாட்டேன். கிராமத்துலேருந்து எங்கே போனால் அந்த ஊர்களுக்கு போயிடணும். ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற பறவைகள் பறந்து மீண்டும் தங்கள் மண்ணுக்கே அங்கே விருட்சங்களுக்கே தேடி போவதை போல போயிடணும்னு எல்லாம் பேசுவேன். எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் உன் பிறந்த ஊருக்கு உதவி செய்யணும். நான் வருடத்தில் பொங்கல் சந்தர்ப்பத்தில் ஒரு வாரம் அங்கே தான் இருப்பேன். அந்த பகுதியாக போகும்போது எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா காலில் தொட்டு வணங்கி விழுந்து காலில் தொட்டு வணங்கிட்டு தான் வெளியே வருவேன். எனக்கு தாய் தந்தை தான் தெய்வங்கிறது மனசில் பதிப்பிச்சுக்கிட்டவன். எங்கள் வீட்டில் தந்தையார் காலத்தில் எங்கள் வீட்டில் எந்த அரசியல் தலைவர் படமும் கிடையாது, சாமி படம் கிடையாது. ஒரே ஒரு படம் திருவள்ளுவர் படத்தை தவிர எங்கள் வீட்டில் எந்த படமும் கிடையாது. இந்த தமிழ் மீது இவ்வளோ பற்று வர காரணம் தந்தையார், அவருடைய அந்த ஈடுபாடு. அந்த இதனால் இதே மாதிரி திருக்குறள் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்கோ அதுபோல் எனக்கு இந்த விவிலியத்தில் அந்த சங்கீதத்தின் வசனங்கள், அதே போல் இயேசுவின் மலை பிரசங்கம், இதை நான் திரும்ப திரும்ப படிப்பேன். அதில் மெசேஜ் இருக்குது. அதில் துன்பப்பட்ட மனதை, காயங்களை, ரணத்தை போக்குகின்ற மருந்து இருக்கு, வழிகாட்டக்கூடிய வெளிச்சம் இருக்கு, இருளிலிருந்து வெளிச்சம், தோல்வியிலிருந்து மீண்டு எழ நம்பிக்கை, எல்லாம் கூட இருக்கு. அதனால என்னுடைய கிராமம் எனக்கு உயிர். அந்த கிராமப்புற அதனால எனக்கு அடித்தட்டு மக்கள், கீழ் அதாவது மிகுந்த வறுமை, அதுவாக கஷ்டப்படுற மக்களை பற்றி நான் அருகிலே இருந்து பார்த்தவன், உணர்ந்தவன். இதுதான் என்னுடைய கிராமப்புறத்தினுடைய என்னுடைய வாழ்க்கை. அந்த ஒரு வண்ணமயமான வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்படி ஒரு தீவிர காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து, காங்கிரஸை வளர்த்த குடும்பத்திலிருந்து அண்ணாவின் பால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த நீங்கள், தென் மாவட்ட மக்கள் எல்லோருக்குமே தெரியும், தென் மாவட்டம் என்பது பொதுவாகவே அதிமுகவினுடைய கோட்டை. அதில் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய கடுமையான உழைப்பும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தென் மாவட்டங்களில் கொண்டு சேர்த்தது. அந்த ஒரு சூழலில் இருந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இனி அடுத்த முதல்வர் போட்டியாளராகவே வைகோவை கருதினார்கள் மக்கள். இனி அடுத்த முதல்வர் பட்டியலில் வைகோவிற்கும் ஒரு இடத்தை கொடுத்தார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் இருந்தது. ஒரு கரைபடாதவர்களுக்கு சொந்தக்காரர் என்ற பெயர், கட்டுப்பாடான தொண்டர்கள், கடுமையான உழைப்பு, இவற்றையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அந்த ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடத்தை அடையவில்லையோ என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமா இல்லை. ஏன்னா என்னுடைய பயணமும் நிற்கல, எங்க போராட்டமும் நிற்கல, எங்கள் தாக்கமும் நிற்கல. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறவில்லை. இதை நான் தெளிவுபடுத்துகிற வாய்ப்பை சத்தியம் தொலைக்காட்சி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய 20-22 வயது பிராயமுடைய இளைஞர்களுக்கு என்னுடைய போராட்ட வரலாறோ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்ட செய்தியோ தெரியாது. ஒரு 40-45 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அது தெரிய முடியும். ஏன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி திமுக நீக்குனாங்க. இன்னைக்கு 25 வயசு வாலிபன் இன்னைக்கு 8 வயசு பிள்ளையா இருந்திருப்பான், தெரியாது. இந்த இளைஞர்களுக்கு ஒருவேளை வைகோ ஏதாவது ஒரு பதவியை பிடிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சாரோ அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது பதவி பெறணும் தானே, வெறும் அது மாதிரி திட்டம் போட்டு ஆரம்பிச்சாரோன்னு நினைக்கலாம். அதனால தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிருக்கு மேலாக நேசித்து அந்த கட்சிக்கு நான் பாடுபட்டேன். 24 தடவை திமுகவில் நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க காடு மேடு சுற்றி கிராம போய் தொண்டருக்கு தொண்டனாக இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு அவ்வளவு ஒரு வருஷம் மிசாவில் 2 ஜெயிலில் இருந்தேன். பாளையங்கோட்டை ஜெயில், சேலம் ஜெயில். அப்படி இருந்து கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருந்து எல்லோ இளைஞர்களும் திமுக தொண்டர்களும் என்னை உயிராக நேசித்த போது அதுவே எனக்கு விரோதமா போயிடுச்சு. நான் இப்ப இந்த சத்தியம் தொலைக்காட்சியிலே நான் அரசியல் ரீதியாக யாரும் என்னை விமர்சிக்க விரும்பல. ஆனால் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணுங்கிறதுனால நான் சொல்றேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அண்ணா எவ்வளவு நெஞ்சில வச்சு போட்டினாரு. திமுக வளர்வதற்கு மாபெரும் காரணம் சக்தியாக இருந்தது எம்ஜிஆர். அவரை அண்ணா மறைவுக்கு பிறகு அவருடைய உதவியை பெற்று கலைஞர் அவர்கள் முதல்வரானாங்க. எம்ஜிஆர் சினிமாவில் தான் நடித்த படங்களில் வர்ற பணத்தை பயன்படுத்தி கட்சிக்கு செலவழித்து வேட்பாளர்கள் படம் கொடுப்பாங்க. நாவலர் வர வேண்டிய இடத்துக்கு கலைஞர் வந்தார். எம்ஜிஆர் உதவிதான் காரணம். பின்னர் எம்ஜிஆருக்கே இவருடைய நடவடிக்கைகள், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சமாளித்த பணத்தை கொடுக்குறோம், இவர் இவ்வளவு பணத்தை அங்கங்க இஷ்டப்பட்ட வேட்பாளர் கொடுக்காரு, இந்த பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற முறையில் திமுகவினர் சில தவறான பாதைகளில் போறாங்க அதிகாரத்தை பயன்படுத்தின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே
மூகா முத்து அந்த காலகட்டத்தில் வெள்ளித்திரையில கொண்டு வந்து திணிக்கிறாரு. அவரை வந்து கதாநாயக பார்க்குறாரு. அனைத்து உலக மூகா முத்து ரசிகர் மன்றம்னு கோபாலபுரத்தில் தலைமை அலுவலகம் போர்டு போடுறாங்க. இதெல்லாம் நியாயம் இல்லையே. வெள்ளித்திரையில மகனை கொண்டு வந்து பிரதான நட்சத்திரமாக திணிக்க முயன்ற போது அதை கூட எம்ஜிஆர் சகிச்சுக்கிட்டாரு. ஆனால் எம்ஜிஆரை ஓரங்கட்டக்கூடிய முயற்சி நடக்குதுன்னு தெரியும் போது அவர் வந்து இதை பற்றி அவருக்கு ஒரு கவலை, அதாவது கவலைங்கிறத விட என்ன நியாயம் இல்லைன்னு நினைச்சாரு. எம்ஜிஆர் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் பேசும்போது நானும் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஆரவாரம் கடல் அலைகள் பிரளயமாக ஒலிப்பதை போல இருந்தது. அது கலைஞர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். 10-12 நிமிஷம் பேசிட்டு மயக்கம் வருதுன்னு உட்காந்துட்டார். அவர் முழுசும் பேசலையே. மதுரை காட்சியிலிருந்து ஒரு காட்சி எடுத்து சொன்னாரு, பண்ணாரு. அந்த எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ரெஸ்பான்ஸ் அந்த மக்கள்கிட்ட இருந்ததை அது இவருக்கு இல்லை. அன்னைக்கு 72 மாநாடு, ஆகஸ்ட் மாநாடு, திமுக மாநாடு, மதுரை முத்தண்ணன் தான் வரவேற்பு குழு தலைவர். அதன் பிறகு இவரை நீக்கினா தான் ஜெயவரன் முடிவுக்கு வந்து தூக்கி போட்டார் இல்லையா. நான் எம்ஜிஆர் இல்லை, அவரளவுக்கு புகழும் கிடையாது, அவரளவுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது, நான் கம்பேரிசனுக்கு வர முடியாத இடத்துல இருக்காரு. ஆனால் அப்ப நான் வந்து கலைஞர் பக்கத்துல நின்ன கண்மூடித்தனமான பற்று, கட்சி தலைமை தவறு செய்யாது என்று. பின்னர் தான் வந்து அதே போல கட்சி தொண்டர்கள் இளைஞர்கள் என் மேல அவ்வளவு பாசத்தை காட்டுறதுனால பழி சுமத்தி என்னை வெளியேற்றினார். எம்ஜிஆருக்கு கூட அந்த கொடுமையை செய்யல. அவர் என் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்ட போது ஒரு ஊர்ஜிதமாக செய்தி வச்சு கலைஞர் கருணாநிதி உயிருக்கு வைகோவின் அரசியலுக்காக விடுதலை புலிகள் கொலை செய்ய திட்டம் என்று ஊர்ஜிதமாகாத ஒரு உளவுத்துறை செய்தியை வைத்து மத்திய அரசிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது அதிமுக அரசுக்கு. இப்படி ஒரு செய்தி வந்திருப்பதனால் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இவர் என்ன செய்யணும்? இவர் என்னை கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி வந்திருக்குன்னு கேட்கணும், அல்லது என் தம்பியினால என் உயிருக்கு ஆபத்துன்னா இந்த உயிர் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலகத்துக்கு, தமிழர்களுக்கு என்னைக்கு அவர் தான் தலைவர். இந்த செய்தியை பத்திரிகைகளுக்கு கொடுத்துட்டு பத்திரிகைகளை கேட்கிறாங்க நிருபர்கள் அக்டோபர் 3 உங்களையே கொலை செய்ய புலிகள் திட்டமிட போறாங்கன்னு. அதான் அந்த கடிதத்திலே இருக்கேங்கிறார். சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் வெளியே போகும்போது வாசல் கிட்ட போற அவ்வளவு பத்திரிகையாளர் இந்த கடைசியா சொன்ன பதிலை போடாதீங்கிறார். ஆனால் தினகரன் ஐயா கேபிக்க உயிரோடு இருக்கிறாங்க. தினகரன் ரிப்போர்ட்டர் போய் நடந்தது சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படியே போடுட்டாரு. வேலூர், கோவை, சேலம் மாலை முரசு அவர்கிட்ட இருந்தது. தினகரன் கேபிக்க கிட்ட 3 மாலை முரசு சாயங்காலமே போட்டாங்க. அவர் சொன்ன பதில மறுநாள் தினகரனை மட்டும் போட்டாங்க, எந்த பத்திரிகையும் போடல. திமுக தூக்கி வைக்கிறதுக்கு தினகரன் தான் பாடுபட்டுச்சு. ஐயா கேபிக்கே அவர் சொல்லுவார், தினகரன் வந்த படத்தை எல்லாம் திமுக தான் செலவழிச்சார். அப்பொழுது என்னை வந்து கொலைப்பழி போட்ட ஒரு கணம் நம்முடைய வாசகர்களுக்கு நேயர்களுக்கு சொல்றேன். நாவலர் நெடுஞ்செழியனே தம்பிவா தலைமையேற்கவா உன் ஆணைக்கு கட்டுப்படுகிறேன் என்று 56 நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைத்தார். அந்த நாவலர் நடமாடும் பல்கலைக்கழகத்தை கலைஞர் அவர்கள் 77 நீயுமா புரூட்டஸ்ன்னு நாவலரை பற்றி குற்றச்சாட்டு பண்ணி உடன்பிறப்பு மடலை எழுதின உடனே நாவலர் விட்ட கள்ளக்கொண்டு அடிச்சாங்க திமுக தொண்டர்கள். நாவலருக்கே அந்த கதி. நான் சாதாரண ஆளு. நீயுமா புரூட்டஸ்ன்னு எழுதுனதுக்கு அடிச்சாங்க. கலைஞரையே கொலை செய்ய திட்டமிடுகிறான்னு வந்துட்டா இவரை தூக்கி அடிச்சு நொறுக்கி கட்சி விட்டு தூக்கி வெளியேறான்னு எல்லாம் விரட்டி விடுவாங்க நினைச்சா இவர் பண்ணது. அப்ப என்னை அடிச்சு நொறுக்கி இருக்கணும். ஒரு கணம் அந்த குற்றச்சாட்டை திமுக தொண்டர்கள் நம்பி இருந்தால் என் வீடு தரைமட்டமாயிருக்கும், நான் ரோட்டை நடவாட முடியாது. சரி, என் வருங்கால சந்ததிகள், என் பிள்ளைகள் இந்த மாதிரி ஒருத்தன் கட்சியில் இருந்தானா ஒரு தலைவரை கொலை செய்ய நினைச்சானா அதனால அடிச்சு விரட்டாங்களான்னா அந்த பழி எத்தனை தலைமுறைகளுக்கு இருக்கும். புகழ் எனின் உயிரையும் கொடுப்பர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். வாழ்வது நல்ல புகழுக்காகத்தான் மனிதன். நான் பொது வாழ்வில் வந்து பழி சுமக்கவா? அந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருந்தா எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருப்பேன். அந்த கொடுமையை கலைஞர் செஞ்சான். அதனால திமுகவிலிருந்து நான் வெளியேறவில்லை, நான் வெளியேற்றப்பட்டேன். வெளியேற்றியது கூட தீபாவளி அன்னைக்கு வெளியேற்றினார். விடிந்தால் தீபாவளி அன்னைக்கு ராத்திரி என்னை நீக்கி அறிக்கை விடுறார். தீபாவளி பட்டாசு சத்தத்தோடு என்னுடைய வெளியேற்றுகிற செய்தியும் கரைந்து போகட்டும் நினைச்சார். ஆனால் தீபாவளி பட்டாசு தீபாவளி அன்னைக்கு நீக்கிறாரு. ஆனா திமுக தொண்டன் நொச்சிப்பட்டி தண்டபாணி அக்டோபர் 10 தீக்குளிச்சான், இறந்தான். திமுக இளைஞரணியில் வந்து தம்பி நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமலை உதயன் திமுக இளம் பேச்சாளன் என் மேடையில் வந்து பேசுவான். அவன் தீக்குளிச்சான் கொள்ளிட நதிக்கரையில். அது மாதிரி மேலப்பாளையம் ஜஹாங்கீர் திமுக தோழர்
தீக்குளித்திறந்தார். காமராஜபுரம் பாலன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த தம்பி, திமுகவின் தீவிர தொண்டன், தீக்குளித்திறந்தார். உப்பிலியாபுரம் வீரப்பன், அவரை பார்த்தது கூட கிடையாது, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர், தீக்குளிச்சிறந்தார். அவர் சாகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருத்துவமனையில், சேலம் மருத்துவமனையில் போனால் மனைவி மக்கள் அழுதுகிட்டு இருக்கும்போது உடம்பெல்லாம் கண்ணு தெரியலை. அவர் கையை பிடிச்சிட்டு, ஐயா நான் வைகோ வந்திருக்கேன், ஏன் இப்படி தீக்குடிச்சிங்க, இப்படி செய்யலாமா நீங்கள், உங்கள் மனைவி மக்கள் நாளைக்கு எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாவாங்க, என்னை கட்சி விட்டு நீக்கினா உங்களுக்கு என்ன அப்படின்னு. இல்லையா, நீங்கள் இந்த கட்சிக்கு எவ்வளோ பாடுபட்டீங்க, உங்களை போய் நீக்கலாமா, அது தாங்க முடியலையா, அதான் நான் தீக்குளிச்சேன்னாரு. என் கண்ணீர் தான் அவர் மேலே விழுந்தது. மறுநாள் அவர் இறந்துட்டார், உப்பிலியாபுரம் வீரப்பன். இது மாதிரி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து என்னை நீக்க போகிறாங்கும்போது அதில் இந்த குற்றச்சாட்டு அவர் சொன்ன உடனே அன்னைக்கு நான் கும்பகர்ணனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு நான் அறிக்கை எழுதுறேன். 1000 நச்சு பாம்புகள் என்னை தீண்டி விட்டன, 1000 தேள்கள் என்னை கொட்டி விட்டன, நானா இயக்கத்துக்கு துரோகம் செய்வேன், நானா தலைமைக்கு துரோகம் செய்வேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டேன் அன்னைக்கே. திரும்ப அடுத்து இவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டார் 5ஆம் தேதி. அந்த கூட்டத்தில் என் மேல குற்றச்சாட்டு வைக்கும்போது ஏற்றுக்கல மாவட்ட செயலாளர்கள். உடனே அவர் முடிவெடுக்க முடியாம தலைவர் பொதுச் செயலாளருக்கு இது பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறது தீர்மானம் போட்டுட்டு கூட்டத்தை முடிச்சிட்டாரு. அந்த ராத்திரி வீரபாண்டி மருமக வீட்டில் உட்கார்ந்து எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் 9 பேர் உட்கார்ந்து பேசி பேராசிரியர்கிட்ட கொண்டு போய் வைகோ மேல குற்றச்சாட்டு இருந்தால் பொதுக்குழுவை கூட்டி விசாரணை பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. பஸ் புறப்பட்டு நீங்க வந்திருக்கீங்கப்பா, நான் என்ன செய்ய முடியும், அந்த ஆள் முடிவெடுத்துட்டான். அவர் சொன்ன வார்த்தை இப்படி. இவர் உடனே கொடுத்தாரு. அந்த லெட்டர் வாங்கி டிராயரில் போட்டுட்டு திமுக தலைமையை கைப்பற்ற சதின்னு சொல்லி என்னை பற்றி 1.5 பக்கத்துக்கு கலைஞர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். கட்சி கட்டுப்பாட்டை கலைஞர் தான் உடைச்சாரு, நான் உடைக்கல. நான் வந்து தலைமையை கைப்பற்ற சதி செய்யறேன்னு பொய்யான குற்றச்சாட்டுகள் கொடுத்து அறிக்கை விட்டுட்டாரு. எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு. நான் தண்ணீர் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மறுநாள் 7ஆம் தேதி ஆளானேன். ஏன் அறிக்கையும் பாருங்க, மறுநாள் எல்லா பத்திரிகை 8 காலம் போட்டாங்க. இந்த கட்டத்தில் 10ஆம் தேதி தீக்குளிக்கிறான். இதுக்கு மத்தியில் வந்து இவர் என்ன செய்யறாருன்னா 7ஆம் தேதி இரவு 10ஆம் தேதி முதல் அரசியல் விட்டு விலகிறேன்னு ஒரு அறிக்கை விட்டார் தவணை போட்டு. அது எதுக்காகனா அதுக்குள்ள ஏதாவது என்னை வந்து இது பண்ணி நான் தப்பு செஞ்ச மாதிரி மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு ஒரு நாடகம் ஆட பார்த்தார். அதுக்கு நான் மனசு இடம் கொடுக்கல. இந்த 5 பேர் தீக்குளிச்சிறந்தாங்க. ஆகினால் நான் ஒரு இயக்கத்தை கட்சியை உருவாக்கணும்னு நினைக்கல, நிலைமை என்னை உருவாக்கிட்டு நான் நீதி கேட்டேன். வெச்சிப்பட்டி தண்டபாணியை சுடுகாட்டில் வச்சுட்டு 2.5 மணி நேரம் பேசினேன் நீதி கேட்கிறேன்னு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜில் மார்க் ஆண்டனியின் பேச்சை மீண்டும் பிரதிபலித்ததுன்னு பாக்ஸ் போட்டாங்க என்னுடைய பேச்சை. அது புக்கு கூட போட்டிருக்கேன். அந்த பேச்சில் நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு கேட்டேன். அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நான் வெளியேற்றப்பட்ட போது நான் வந்து ஒரு பதவிக்கு வரணுங்கிற நோக்கத்தில் நீதி கேட்டு தான் அந்த பயணத்தை தொடங்கணும். அப்பொழுது அலை அலையாக வந்தாங்க. தமிழ்நாட்டில் எழுச்சி பேரணி நடத்தினப்ப அன்றைக்கி வந்த கூட்டம் வந்து கடற்கரையில் முதல் நாள் மாலை 3 மணிக்கு தொடங்கிய பேரணி விடியற்காலை வரை நடந்து, நான் பேசும்போது விடியற்காலை 5:30 மணிலேருந்து 6:30 வரைக்கும் பேசினேன். தமிழ்நாடு சரித்திரத்திலே கிடையாது. நான் பேசி முடிக்கிறேன், பொழுது விடிஞ்சது. அப்போ வந்து கோர்ட்டில் போய் கருப்பு சிவப்பு கொடியை பயன்படுத்தினா கூடாதுன்னு ஒரு தடையாணை வாங்கிட்டு, கருப்பு சிவப்பை பயன்படுத்தினா கையை காலை வெட்டுங்கன்னு அவருடைய கட்சியில் முக்கிய தடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட அறிக்கை விட்டாங்க. எங்கள் ஆளுகள் வந்த ஆளுகளை எல்லாம் வண்டியில் அடித்து உடைச்சாங்க, நொறுக்குனாங்க, தாக்குனாங்க, பல பேர் கைகாலை வெட்டினாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்தோம். இதன் பிறகு என்னாச்சுன்னா பெருந்துறை இடைத்தேர்தலில் நாங்கள் 2வது இடத்துக்கு வந்தோம். திமுக அணி 3வது இடத்துக்கு போச்சு. ஆனால் மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சாங்க. ரஜினி ஒரு இம்பாக்ட் பெருசா இருந்தது. அப்ப அவர் வந்து ரஜினி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்பொழுது ஒரு அலை திடீர்னு இந்த பக்கம் அடிச்சதுனால திமுக அதுல எழுந்துருச்சு. 2 கடையில மாட்டி நாங்க முழுமை தோற்று போனோம். அதுதான். அதன் பிறகு என்னன்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஊடகங்களின் ஆதரவோ பத்திரிகைகள் ஆதரவோ அந்த முதல் 1 மாசத்தோட சரி. பிறகு எல்லாமே நெகட்டிவா தான் பத்திரிகை அப்படி சொன்னா, புலிகளின் ஆதரவாளன் சொல்லி போட்டாங்க. அதுக்காக என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கல. ஈழத்துக்காக, விடுதலை புலிகளுக்காக நான் என்னைக்கு ஆதரிக்கக்கூடிய வந்தோம். நாங்கள் இந்த நிலைமைகளில் பல பேர் எந்த போராட்டத்திலையும் எந்த பயணத்திலையும் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் தொடர முடியாது. அது உலக இயற்கை. நான் என்னோடு இருந்து விளையவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் முதல்லயே சொல்லிட்டேன்,
எனக்கு டேவிட்டுங்கிற தம்பி எனக்கு மேடையெல்லாம் போடுவார், திமுக மேடையெல்லாம். எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி, பாளையங்கோட்டை. அவருடைய திருமணத்தில் போய் நான் பேசுகிறேன் அக்டோபர் 18. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து என்னை நீக்க திட்டமிட்டு விட்டார்கள், குற்றம் சுமத்தி விட்டார்கள். என்னோடு வருகிறவர்கள் பதவி எதிர்பார்த்து வர வேண்டாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம் என்று நினைத்து கொண்டு வராதீர்கள். கண்ணீரும் துன்பமும் போராட்டமும் தியாகமும் தான் என்னோடு வருகிறவர்களுக்கு கிடைக்கும். இதற்கு சித்தமானவர்கள், வீரமிக்கவர்கள் மட்டும் என்னோடு வாருங்கள், மற்றவர்கள் இருக்கிற இடத்துல இருங்கள்னு பேசி எல்லா பேப்பர்லேயும் வந்தது. ஆனால் அதனால நான் என் கூட வாங்க பதவிதாரன் நான் ஒன்றும் சொல்லலை. அதையும் மீறி வந்தவர்கள் அந்த உணர்வு இன்னைக்கு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு அலையடிக்கும், இதுல ஒரு பதவி வரும்னு வந்தாங்க பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வெற்றி பெறலைங்கும் போது இது மனித இயற்கை. சரி, இதுல இருந்து பதவி வர மாதிரி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் எங்களுக்கு மற்றபடி தொடக்கத்திலே எந்த உணர்வோடு உறுதியா வந்தாங்களோ அவங்க இன்று வரைக்கும் கூட இருக்கிறதுனால அந்த கட்சி 17 வருஷமா உயிரோடு இருக்குது. எங்க கொடி எல்லா ஊர்லயும் பறக்குது, எங்க அமைப்பு இருக்குது. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே நாங்க நிலைச்சு நிக்கிறோம். ஒரு கேள்வி எழலாம், அதே திமுகவோட போய் எப்படி நீங்க கூட்டு சேர்ந்தீங்க? நீங்கள் கேட்க நினைப்பீங்க. வாசக நேயர்களுக்காக சொல்றேன். நான் காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வோட தான் அப்ப அந்த கட்டத்தில் நாங்க வாஜ்பாய் அதிமுக அதை ஆதரித்து பாராளுமன்ற தேர்தலில் போய் நாங்கள் கூட சேர்ந்தோம். அப்ப கலைஞர் கடுமையா பிஜேபி அட்டாக் பண்ணாரு, விஷப்பாம்பு பண்டாரம் பரதேசினாரு. அதன் பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு ஓட்டில் கீழே விழப்போகுதுன்னு தெரியும் போது இதே திமுக ஆதரவு கொடுத்தது. அதிமுக விலையை கடிச்சு. திமுக ஆதரவு கொடுத்த போது நான் எந்த பிஜேபி அந்த அணியில் இருந்தனோ அங்கதான் திமுக வந்தது. அந்த சூழ்நிலையில நான் வேற வழி இல்லாம அதை ஒரு நிர்பந்தத்தினால அவரை போய் திரும்ப பார்க்க வேண்டிய வந்துச்சு. சமரசம் செய்து கொள்வதோ சமரசம் செய்வதோ ஒரு தேவையான ஆயுதம் பகத்சிங்கே சொல்றான். எல்லா தலைவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் பெரிய மாவீரர்கள் கூட ஸ்ட்ராட்டஜிக்காக சமரசம் செய்திருக்கிறாங்க. அது மாதிரி என்னுடைய சர்க்கிள் பாத்தீங்கன்னா திமுகவோடு போய் உடன்பாடு வைத்தது எனக்கு பெரிய சர்க்கிள் தான். அது நிர்பந்தத்தினால் அப்படி போய் சேர்ந்தேன். அதன் பிறகு நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பதனால பொடா கைதியாக சிறைக்கு சென்றேன். கலைஞரனை பார்க்க வந்தார். பார்க்க வந்த பிறகு சரி எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதுவும் எனக்கு எப்படி இயக்கத்தில் சர்க்கிள் ஏற்பட்டதுன்னா வெளியே வந்த உடனே நான் அதிமுக போக முடியாது. அப்ப திமுகவோட போக வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்ட எண்ணிக்கையை குறைச்சாரு. நான் போட்டி போடல. பிறகு அவர் என்ன மழைபடி இருட்டடி பண்றது எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. அதிமுக பொதுச் செயலாளருக்கு என்னை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு கட்சி அழிக்கணுங்கிற வைகோ அழிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. கலைஞருக்கு அந்த எண்ணம் இருக்கு. அதன் பிறகு எனக்கு மத்திய காங்கிரஸ் அரசனுடைய போக்கு எனக்கு பிடிக்கல. இலங்கைக்கு உதவி செய்யாதீங்க, ஒப்பந்தம் போடாதீங்கன்னு 15-16 தடவை மன்றாடி இருக்கேன். கலைஞர் ஒரு தடவை கூட சொன்னது இல்லையே, யாரும் சொல்லலையே. நான் தான் மையக்யூஸ்னு புத்தகம் போட்டேன். அதன் பிறகு அவருடைய போக்கு எனக்கு பிடிக்கல. காங்கிரஸ் அணியை விட்டு வெளியேறினார். இவர் வெளியேற்ற சொன்னார் 2006 தேர்தலில். அவர் வெளியேற்ற காங்கிரஸ் நினைக்கல. மன்மோகன் சிங் நல்ல நட்பு முறையில் என்கிட்ட பிரியமா தான் இருந்தார். இப்போ கூட 3 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். அவர்கிட்டயே சொன்னேன், உங்களை தனிப்பட்ட முறையில் நான் நட்புக்காக மதிக்கிறேன், ஆனால் உங்கள் பிரதம மந்திரி பதவியை நான் எதுக்குறேன், உங்களை கடுமையாக விமர்சிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஐ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டாக்டர் மன்மோகன் சிங், பட் ஐ ஸ்ட்ராங்லி அப்போஸ் அண்ட் கிரிட்டிசைஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. மிஸ்டர் வைகோ, ஐ அப்ரிஷியேட் யுவர் ஸ்டாண்ட். இது அது மாதிரி நான் இது சொல்லுவாங்க, வைகோ அங்கே மாறிட்டாரு இங்கே மாறிட்டாருன்னு. என் குடும்பத்தில் யாரையும் நான் அதை முன்னிறுத்தலை. நான் சிறையில் இருந்தேன். என் தம்பி 1 வருஷம் ஜெயிலில் இருந்தான். ஏழை விடுதலை புலிகளை வீட்டில் வச்சதுக்கு விலங்கு போட்டு வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன் நான் தம்பியை எம்பி கேண்டிடேட் ஆக்கியிருக்கலாம். நான் ஆக்கலை. என் பையனும் எம்பிஏ படிச்சிருக்கான், ரொம்ப நாலேஜ் உள்ளவன். எங்கள் ஆஃபீஸ் கூட வந்தது கிடையாது. என் தம்பியை கட்சி ஆஃபீஸே இப்போ வந்தது கிடையாது. நான் என் குடும்பத்தை உணாங்க முன்னிறுத்தலை. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வேர்வையும் கண்ணீரும் சிந்தி பாடுபட்டு நம்ம இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது பொது சொத்து. இதுல என்னுடைய குடும்பம் முன்னிலைப்படுத்தி அட்வான்டேஜ் என்னுடைய கட்சி தலைவரே பொதுச் செயலாளரே, அதனால அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வரக்கூடாது. அது ஜனநாயகம் அல்ல. இது என்னுடைய இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு கேடே அதுதான். இந்த நெப்பாட்டிசம்ங்கிற இந்த குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல், ஒரு குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவது, அதை மேலே கொண்டு வருவது, இதெல்லாம் இதற்கு அப்பாற்பட்டு தான் நான் இருந்து வந்திருக்கேன். அதனால
2 தடவை மினிஸ்டர் பதவி எடுத்துக்கிட சொல்லி வாஜ்பாய் சொன்னப்ப நான் ஏத்துக்கிடல. ஈரோடு மாநாட்டில் பகிரங்கமா வந்து அத்வானி பேசினாரு. டாக்டர் ஃபரூக் அப்துல்லா சமீபத்தில் பேசினாரு, என்னுடைய நண்பர். நான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட போது நான் மறுத்தவன். எம்பியா நின்று அவன் 4 லட்சம் ஓட்டு ஜெயிக்கலானப்ப நான் போட்டி போட தவிர்த்தவன். அதனால என்னோடு வந்தா பதவி கிடைக்காதுன்னு சொன்னே தவிர வாய்ப்பு வந்து கூட இருந்தவங்களுக்கு தான் கொடுத்தேன். 2 பேர் மத்திய அமைச்சர்கள் ஆனாங்க. 2 பேருமே கடைசியில் கலைஞர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அதிமுக கூட்டு வைக்கணும்னு சொல்லி இதே வீட்டில் வச்சு என்னை படாத பாடுபடுத்தி வற்புறுத்தினதே இந்த செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், கண்ணப்பன், இந்த கலைப்புலி தாணி இவங்க தான். இவ்வளவு சொல்லி திமுக கூட்டில் இருக்கக்கூடாது, அதிமுக போகணும்னு என்னை வந்து முழுக்க முழுக்க நிர்பந்தப்படுத்தினவங்க கட்சி தொண்டர்கள் 90% மேல அதிமுக போகணும், கலைஞர் நம்ம அழிக்க பார்க்கலாம்னு நினைச்சாங்க. இந்த யார் நான் சொன்ன குறிப்பிட்ட நபர்கள் இங்கேயும் பதவிகளை அனுபவிச்சுட்டு அதிமுக கூட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவங்களே இப்ப கலைஞரோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அதை பற்றி ஒண்ணும் இல்லை, நான் அவங்கள வந்து விமர்சிப்பதுக்காக சொல்லல, நடந்த நிலைமையை சொல்றேன். அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த மட்டும் அவங்க டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் அவங்க என்கிட்ட நல்ல முறையில் என்ன மதிப்பாக தான் நடத்துகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு காடியில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த வகையில் வந்து நான் வந்து எங்கள் பயணம் தோற்று போகலை, நாங்கள் எங்கள் அழிக்கப்படலை, ஸ்டில் சர்வை. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி சார்பில்லாதவர்கள் கூட உள்ள குமரலோடு சொன்ன வார்த்தைகள், வைகோ நல்ல மனுஷரியா, அவர் தோத்துக்கிட்டார என்று ரொம்ப வெதும்பி போய் சொன்ன வாசகங்கள் இவை. உங்களுடைய தோல்வி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாப்பாண்டியனுடைய தோல்வி எல்லாம் நடுத்தர மக்களால், நடுநிலையான மக்களால் ஜீரணிக்கப்படவில்லை. ஈழ பிரச்சனை அவ்வளவு பெரிய அளவிலே இங்கே தமிழகத்தில் கொழுந்து விட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஈழத்திற்காக அத்துணை குரல் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் தோற்று போனீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு இன உணர்வு இல்லை என்று நினைக்கிறீர்களா? உணர்ச்சி செத்து போகல. போரை நிறுத்த வேண்டும் என்று தமிழர்கள் கொதித்து எழுந்தார்கள். உலகமே சொன்னது, விடுதலை புலிகளை தடை செய்த அமெரிக்கா சொன்னது, இங்கிலாந்து சொன்னது, ஐரோப்பிய ஒன்றியம் சொன்னது, நார்வே சொன்னது, சுவிட்சர்லாந்து சொன்னது, ஜெர்மனி சொன்னது, ஜப்பான் சொன்னது, ஆஸ்திரேலியா சொன்னது, கனடா சொன்னது. 6.5 கோடி தமிழ் மக்கள் வாழுகிற பிரஜைகளாக இருக்கிற இந்திய அரசு சொல்லவில்லை, இந்திய நாடு சொல்லவில்லை. ஏன் என்ன காரணம்? கருணாநிதி தான் காரணம். கலைஞர் கருணாநிதியை தவிர யார் இந்த நாட்டை ஆட்சி பொறுப்பிருந்தா டில்லிக்காரனுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்காது. ஆயுதம் கொடுத்து, 1000 கோடி பணம் கொடுத்து, தளபதிகளை அனுப்பி போர் திட்டத்தை வகுத்து கொடுத்து, உலகம் தடை செய்த ஆயுதங்களை அவன் பிரயோகித்து, பலாரி விமான நிலையத்தை அவர்கள் புதுப்பித்து கொடுத்து, அதிலிருந்து அவன் குண்டு வீசினான். 61 குழந்தைகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள் செஞ்சோலையில். புலிகளுக்கு வந்த 16 கப்பல்களை மூழ்கடிக்க இந்திய கடற்படை தான் உதவியது. ஆக யுத்தத்தை நடத்தியது, இயக்கியது இந்திய காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசு. சோனியா காந்தியின் வழிகாட்டுதலிலே இயங்குகின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. இந்திய முப்படை தளபதிகள் திரும்ப திரும்ப போய் பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரடார்ல இயக்கிக்கிட்டு இருந்தவன் காயப்பட்டான்ல, அந்த 2 பேர், அப்ப உண்மை வெளியே வந்துருச்சு. நான் அப்பதான் பிரைம் மினிஸ்டருக்கு கண்டிச்சு, இப்பொழுது உண்மை வெளியே வந்து விட்டது. இந்திய நிபுணர்கள் 2 பேரு இந்த தாக்குதல ரடார் இயக்கிறப்ப காயப்பட்டிருக்கா. ஆக நீங்க தான் காரணம். அவர் அக்டோபர் 2 உங்க கடிதம் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சுன்னு எழுதிட்டு, நாங்க ராணுவ உதவி செஞ்சிருக்கோம் இலங்கையின் ஒற்றுமையை காப்பாற்ற எழுதி ஒப்புக்கிட்டு எழுதியிருக்கிறாரு. இப்ப இலங்கை ஒற்றுமையை காப்பாற்ற இந்திய ஒற்றுமையை உடைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. காலம் இப்படியே இருக்காது, என் மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. கண் முன்னாலே சூடான் 2ஆ பிரிஞ்சிருச்சு இந்த வாக்கெடுப்புல. தெற்கு சூடான், வடக்கு சூடான், பூகோள ரீதியாக இங்கு உற்பத்தி ஆகிற எண்ணெய் வடக்கு சூடான் அனுப்ப முடியும், பிரியவே முடியாது. 99% ஓட்டு போட்டான், பிரியணும். அப்ப வரலாற்றின் வைகரி காலத்திலிருந்து தனி அரசமைத்த ஈழ தமிழர்கள் தனியாக ஒரு நாடு அமைக்கணும் கேட்கறது என்ன தவறு? கொத்து கொத்தாக குண்டுகள் வீசப்பட்டு லட்சக்கணக்கான தமிழரை கொண்டாங்க. உலகம் தடை செய்த குண்டுகளை வீசினாங்க. பிராணவாயு உறிஞ்சப்பட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல புலிப்படை தளபதிகள் செத்தாங்க. உடம்பு அப்படியே உருக்கி போடுகின்ற அந்த கொடூரமான கெமிக்கல் வெப்பன்ஸ் அதை பயன்படுத்தினாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை. இந்திய ஆயுதம் பாகிஸ்தான் ஆயுதம் தமிழனை கொல்ல, தமிழச்சி கொல்ல. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கோல்டு வார், 2 நாட்டு ஆயுதங்களும் தமிழனை கொல்ல. இஸ்ரேல் ஈரான் ஜென்ம பகை. இஸ்ரேல் கைபர் ஜெட் விமானத்துல ஈரான் குண்டுகள். இத்தனை நாடுகளின் வல்லரசு நாடுகளினுடைய ராணுவ பலத்தை எதிர்த்து நின்றார் மாவீரர் திலகம் பிரபாகரன். பிரபாகரனை போன்ற ஒரு வீரன் இதுவரைக்கும் பிறந்ததில் பிறக்க போறதும் இல்லை. நான் வரலாற்றை முறையாக பிடித்தவன். ஸ்பார்டாவினுடைய அந்த 300 வீரர்களின் தெர்மாப்பிளை யுத்தத்தை திரைப்படமாக பார்த்திருக்கேன்.
நான் கல்லூரியில் படிக்கிற போது என் பேராசிரியர் டிமல் அதை வர்ணிக்கிற போது கண்கலங்க வர்ணிப்பார். என் இருதயத்தில் ஆழமாக பதிந்தது தெர்மாப்பிளை காட்சி தான். பிடல் காஸ்ட்ரோ அதை ரெஃபர் பண்றாரு, சே குவேரா அதை ரெஃபர் பண்றாரு, நெப்போலியன் ரெஃபர் பண்றான். இந்த தெர்மாப்பிளை யுத்த காட்சி படமா வந்திருக்கு 300. அதை தன் தளபதிகளுக்கெல்லாம் பிரபாகரன் போட்டு காமிச்சார். இந்த படத்தை போட்டு காமிச்சார். தெர்மாப்பிளை வீரத்தை விட வீரர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அந்த ஒன்று கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு சிங்கள பெண்ணை கற்பழிச்சான், பாலியல் பலாத்காரத்துக்கு புலிப்படை வீரர்கள் ஈடுபடுத்துறான்னு சிங்களத்துக்காரர் அந்த கொடூரப்பான அந்த பைகளை சொல்ல முடியலையே. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமாங்க? பட்டினி பட்டினி பட்டினி. இந்த முகாம்கள் கொண்டு வச்சிருக்கிறானே, அங்க 300 பேர் இருந்தா 50 பேருக்கு தான் சாப்பாடு. நேற்று கயல் சொல்லுது, வீட்டுக்கு வந்து 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு அம்மா இந்த குழந்தைகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டா, நேற்று சாப்பிட்டேன்னு சொல்றான். அதாவது உலகத்துக்கே சோறு போட்டவன் தமிழன், பசித்த வயிறுகளுக்கு சோறு போடணும்னு சொல்லி கொடுத்தவன் தமிழன். விருந்தொம்புங்கிறத புதிதாக முன்பின் அறியாதவர்கள் தான் விருந்து. மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் ஊண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொன்னவன் தமிழன். இன்னைக்கு பசியால் பட்டினியால் சாகிறான். மருந்து கிடையாது. இன்னைக்கு தமிழர்களின் பூர்வீக பகுதியில் சிங்களவனை கொண்டாந்து குடியேற்றிட்டான். தமிழர் கோயில்களுக்கு பக்கத்தில் பௌத்த வகாரங்களை கொண்டாந்து கட்டிட்டான். தமிழர் பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டுக்கு சுற்றி ராணுவம் 5 பேர் 6 பேர் பக்கத்தில் நிற்கிறான். எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கு? எத்தனை பெண்கள் நாசமாக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, அதாவது அந்த பெண்கள் உயிரை விட கற்பை பெருசா நினைச்சவங்க. அவ்வளவு அழிச்சு இதுக்கு இந்திய அரசோட உதவி பண்ணி இத்தனை நாட்டு ஆயுத பலத்தோட ஒரு அரசை அமைத்து, பிரகடனம் செய்யப்படாத தமிழீழ அரசை நிர்மாணித்து, தரைப்படை, கடற்படை, வான்படை அமைத்து, மின்னல் வேகத்தில் கொழும்பு வரை ஊடுருவி சென்று தாக்கி திரும்பக்கூடிய விமானங்களை அரண்யத்துக்குள்ளே தயாரித்தவர் யாரு? காஸ்ட்ரோவா, மாவோவா, கோசிமினா? நான் உங்களை குறைச்ச சொல்ல, அப்போ உலகம் போட்டு மாவீரர்கள். ஆனால் அவர்களை விட உயர்ந்தவன் பிரபாகரன். வீரத்தில் திட்டமிடுவதிலே நம்முடைய இளம் தமிழர்கள் கணினியை பயன்படுத்துவதிலே, அறிவை பயன்படுத்துவதிலே, காரணம் இது ஜீன்ஸ்லேயே வருது. உலகத்தில் தொழில்நுட்ப அறிவு தமிழனுக்கு தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. இல்லாவிட்டால் கல்யாணம் கட்டி இருக்க முடியுமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி? ஆகையினால இவ்வளவும் கலால்துறை, கல்வித்துறை, நீதித்துறை, காவல்துறை, வேளாண் ஆராய்ச்சித்துறை, மீன் வளத்துறை, இத்தனை துறைகளை நடத்தி ஒரு அரசு பிரகடனம் செய்யாம அமைச்சு வச்சிருந்தாங்களே, இவ்வளவு சேர்த்து அவங்களை பாழாக்கி போர் முனையில இத்தனை நாடு ஆயுதங்களை கொடுத்து பட்டினி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வீசி இளைஞர்களை எல்லாம் காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் கூட்டு கொண்டா, இளம் பெண்களை எல்லாம் கற்பழிச்சு கொண்டா. நான் எத்தனையோ மேடையில பேசினேன், உண்மை இல்லைன்னாங்க. சேனல் 4 காட்டுச்சு. நிர்வாணம் எடுத்துட்டு வரான், சுடுறான், மிதிக்கிறான், சுடுறான், கொல்றான். கலைஞர் கருணாநிதி கட்ட பழைய படம் மாதிரி தெரியும், கிண்டல் பண்ணாரு. யுனைடெட் நேஷன்ஸ் அவன் அந்த ஒரு ஆய்வுக்கு அனுப்புனா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் இட் இஸ் ஜெனுவின்ட்டான். அவன் இது உண்மை சம்பவம்ட்டான். அப்படின்னா ஒரு உலகத்துல டிரெஸ் போடுற ஆடை அழிகிற கலையவே தமிழ்நாடு கற்றுக் கொடுத்தான். அவனுக்கா இந்த நிலைமை? நிர்வாணம் எடுத்து கொண்டு போய் விதிச்சு சுட்டுக் கொள்றதுக்கு அவன் சத்தம் கூட போடலையே. அந்த பையங்க அழலையே, கூப்பாடு போடலையே, வாய கட்டல, கண்ணை கட்டியிருக்கான், கையை பின்னால கட்டியிருக்கிறான். அதோட கொடுமை இசைப்பிரியா, அந்த அழகான பெண், 4 மாத குழந்தை, அகல்கிற குழந்தை குண்டு வீச்சில் இறந்து போச்சு. அவ்வளவு லட்சணமான பொண்ணு. இந்த மிருகங்களை விட கொடியவர்கள் நாசப்படுத்தி கொண்டுட்டாங்களே, நாசப்படுத்தி கொண்டுட்டாங்க. எத்தனை பெண்கள் இப்படி கொண்டிருக்காங்க? கற்பழிச்சுதான் கொண்டு இருக்கான். இறந்ததுக்கு பிறகு மிருகங்களை விட கேவலமா நடந்திருக்கான். இந்த அப்டாமனை கிழிச்சு அந்த 4 months 5 months ஃபீட்டஸ் இருக்குல்ல, அதை வெட்டி வெளியே போட்டான்ல, அப்டாமனை கிழிக்கும் போதே தாய்க்கு உயிர் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சில நிமிடங்களுக்குள்ள. ஆனாலும் கூட அவன் வெறி அடங்காம இந்த அப்டாமனுக்கு கூட ஒரு 4 மாசம் 5 மாசம் கரு இருக்குல்ல, அதை அறுத்து போட்டான். ஹிட்லர் கூட செய்யலையே. 90 சிசுக்கள் இப்படி கிடக்கிறதுன்னு ஐநா பார்வையாளர்கள் சொன்னாங்களே. அப்ப இவ்வளவு, அப்ப இனத்தை கருவறுக்க, திஸ் இஸ் ஜெனோசைட், திஸ் இஸ் நத்திங் பட் ஜெனோசைட். காலம் இப்படியே இருக்காது, ஏன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. என் தோல்விக்கு காரணம் நான் தான்.
நான் வந்து வெற்றி பெற்றுவேங்கிற நம்பிக்கையில் என் தொகுதிக்கு போகாமல் எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காரணம், அந்த தொகுதி மக்களுக்கு ஜாதி மதம் கட்சியை கடந்து என் ஆஃபீஸ் 24 மணி நேரம் இயங்கியிருக்கு. நான் அப்படி சேவை செஞ்சுருக்கேன். 24,000 ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு புதுவாழ்வு கொடுத்துருக்குறேன். அதே போல் 65,000 குழந்தைகளுக்கு மஞ்சள் காப்பாள தடுப்பூசி போட்டு முகாம் போட்டிருக்கேன். என் மேலே எல்லாரும் பிரியமாக தான் இருந்தாங்க. நான் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசியாக தொகுதிக்குள்ளே போகும்போது தான் நிலைமையை உணர்ந்தேன். ஏன்னா வீடு வீடாக ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. ஒரு 60-70 கோடி செலவழிச்சிருப்பாங்க. பணம் கொடுத்துட்டாங்கிறது கடைசியில் தெரியுது. என்கிட்ட பணமும் கிடையாது. பணம் கொடுத்து ஓட்டு எனக்கு தேவையும் இல்லை. இத்தனை கோடி செலவழிச்சும் வெறும் 14,000 ஓட்டுல தானே ஜெயிச்சிருக்காங்க. 7,500 ஓட்டு எனக்கு கிடைச்சா நான் ஜெயிச்சிருப்பேன்ல. கூட 4 நாள் பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பேன்ல. ஆகையினால அது தோல்வி அல்ல. இவ்வளவு மீறி இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, கட்சியை கடந்து ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. என் தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாத தலித் சகோதரன் ஐயனார் என்கிற சகோதரன் தீ குளிச்சிட்டாரு 10,000. நான் முள் ரிசல்ட் வரல, பின்தங்கி விட்டார், தோல்வி முகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தீ குளிச்சிட்டான். நான் உடனே அந்த 10,000 ஆஸ்பத்திரிக்கு போனேன். என்னையா இப்படி பண்ணி தீ குளிச்சிட்டீங்க? எங்க கிளைச்செயலாளர் மச்சின தலித் சகோதரன் ஒய்ஃபு பிள்ளைகளாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி செய்யலாமா? நான் தோத்தா என்ன கெட்டு போச்சுன்னேன். இல்லையா, நீங்களே தோத்துட்டா எப்படியா நீங்கள் தாங்க முடியலன்னாப்புல. அந்த ஆஸ்பத்திரியில் நல்லா வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சும்மா ஒரு பேருக்கு ஒரு 10,000 கொடுத்து போட்டோ எடுத்துகிட்டு போட்டுருவேன். மலிவான அரசியல்வாதி நான் இல்லை. எந்த ப்ரெஸ்ஸையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எந்த ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அங்கேருந்தே நான் அப்பல்லோவுக்கு ஃபோன் பண்ணேன், மதுரை அப்பல்லோவுக்கு. உங்கள் வேன் ஆம்புலன்ஸை உடனே அனுப்புங்க. நான் காரில் போகும்போது சொல்லிட்டேன், நான் ஒரு தீக்குளித்த தம்பியை அனுப்பி உடனே ட்ரீட் பண்ணணும். அங்கேருந்து அவங்க நர்ஸு அதுக்குரியது எல்லா விதமான உபகரணங்களோட அனுப்புனாங்க. இங்கே பேன் வார்டு கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு அது மேலே வைத்தியம் பண்ண முடியாது. உடனே அனுப்பும் போதே என் உதவியாளர் கூப்பிட்டு, மனைவி மக்களுக்கு மாற்று உடை கிடையாது, போனோடனே பக்கத்தில் லாட்ஜ் ரூம் போட்டு காலை கடையை திறந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு. நானும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். உயிரை காப்பாற்றுறது கஷ்டம் தான் சொன்னாங்க. எப்பாடுபட்டாவது ஒரு வைத்தியம் பண்ணி சாப்பாடு 1.5 மாதம் வச்சிருந்து காப்பாற்றி அனுப்பிட்டோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போனேன். அந்த சகோதரன் வந்து எனக்கு பொன்னாடை போத்தினார். எனக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. தோல்வி என்பது அதாவது நான் வெற்றி பெற்றிருந்தால் கிடைக்கின்ற ஒரு மக்களிடம் வரக்கூடிய வரவேற்பை விட, நான் தோற்றதனால் அரசியல் ரீதியாக என்னை ஏற்காதவர்கள், என் கருத்துக்களை ஏற்காதவர்கள் கூட நான் தோற்றிருக்க கூடாதுன்னு நினைத்தார்கள் அல்லவா, அதான் என் அரசியலின் வெற்றி. எனக்கு கிடைத்த வெற்றியா நினைக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே எப்படி இருக்கும்? ஏனென்றால் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, விதிமுறைகளை மீறுவார்கள், பணத்தை வாரி இறைத்தார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இடைத்தேர்தல்களில், கடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். இவங்க வந்து திமுக தரப்புல, திமுக காங்கிரஸ் தரப்புல, குறிப்பா திமுக இப்போ கண்டெய்னர்லேயே பணம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்கெட்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு ஒரு 100 ஓட்டுக்கு 4 பேர்னு பையங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி இது எந்த ஓட்டு உறுதியாக நமக்கு வராதுன்னு அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இது திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு, இது கம்யூனிஸ்ட் ஓட்டு, இது மதிமுக ஓட்டு, இது கொஞ்சம் ஊசலாட்டமாக இப்படி கணக்கு எடுக்கணும். எங்கெங்கே கொடுக்கலாம், எங்கெங்கே பணம் கொடுக்கலாம், எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. இது எந்த ஊரில் பூத் ஏஜென்ட் யாரை போடுவாங்க ஏடிஎம்கேல, அந்த அப்படி போடுற ஏஜென்ட் எப்படி மடக்கலாம், இவ்வளவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஜெயிச்சிடலான்னு நினைக்காங்க. இத்தனை திட்டங்களும் மண்ணோடு மண்ணாகும். நான் சொல்றேன், என்ன திட்டம் போட்டாலும் சரி, விலைவாசி ஏற்ற மின்வெட்டு எல்லாத்தையும் விட உயிருக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, அவன் சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஒரு குடும்பம் தான் மொத்த தமிழ்நாட்டை சுரண்டுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதனால உறுதியாக தோற்பது உறுதி. அதிமுக வந்து அணி வெற்றி பெறுங்கிறத விட அவங்க தனியாகவே ஆட்சி அமைப்பாங்க. இன்னைக்கு கிராமங்கள் தோறும் ஒரு சாதாரண குடியானவன் முதல் கணிப்பொறி விஞ்ஞானி வரை எல்லோரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்பெக்ட்ரம். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஸ்பெக்ட்ரத்தில் நடந்தது ஊழல் அல்ல, அது அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்று. இன்றைக்கு எரிவாயு கொடுக்கின்றோம், சமையல் எரிவாயு கொடுக்கின்றோம், அதற்கும் மானியம் கொடுக்கிறது அரசு. பெட்ரோல் எரிபொருட்களுக்கு மானியம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் கூட அரசுக்கு தொடர்ந்து இழப்பு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்றால் இவையெல்லாம் கூட ஊழலா? எனவே ஸ்பெக்ட்ரத்தில் நடந்தது ஊழல் அல்ல, அரசுக்கு இழப்பு. ராசா தலித் என்ற காரணத்தினால்
தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து? போஃபர்ஸ் ஊழல்ல 64 கோடி தான் பணம் கமிஷனா கைமாறிச்சு. இல்லைன்னு மறுக்க முடியாது. காரணம் இந்த இன்கம் டேக்ஸ் அப்பல்லட் ட்ரிபியூனல்ல இப்படி இந்த கொட்டராட்சியும் வின்செட்டாவும் கமிஷன் வாங்கி பணம் சேர்த்திருக்காங்க. 40 மொத்தம் இதில் 41 கோடி, மிச்சம் 25 கோடி. இதுக்கு டேக்ஸபிள் இன்கம்னு சொல்லி அறிவிச்சுட்டான். அப்ப கமிஷன் வாங்கியிருக்காங்க, ஊழல் பண்ணிருக்கான்னு புரிவாய் போச்சு. கமிஷன் பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு ராஜீவ்காந்தி பார்லிமெண்ட்ல சொன்னது என்னாச்சு? நான் அந்த நேரத்தில் வாரத்தில் கலந்துருக்கிறேன். மார்டின் ஆர்டோ போஃபர்ஸ்னுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர், அவர் டைரியிலே எழுதியிருக்கிறாரு. கியூ கொட்டராட்சி பற்றி எழுதியிருக்காரு, ஜி ராஜீவ்காந்தி பற்றி எழுதியிருக்கிறாரு. இவ்வளவு இந்த ஊழல். அப்ப என்ன கலைஞர் கருணாநிதியுடைய உதாரணம் படி 64 கோடி வந்து ஒன்றும் ஊழல் இல்லையே, யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு, இதனால் நமக்கு என்ன நட்டம்? இதுவாவது இழப்பு அரசுக்கு, அதுல இழப்பே இல்லை. யார் பணமோ யாருக்கோ போகுது, உங்களுக்கு என்ன அப்படின்னு விளக்கம் கூட கொடுக்கலாமே. உலகத்தில் ஊழலுக்கு இப்படி நியாயப்படுத்தக்கூடிய விளக்கத்தை கலைஞர் கருணாநிதி தவிர எந்த ஒரு அறிஞனும் கொடுக்க முடியாது. அவரை மாதிரி ஒரு தவறை நியாயப்படுத்தி பேசக்கூடிய திறமை அவரை தவிர யாருக்கும் கிடையாது. தலித் என்று சொல்வது கண்டனத்துக்குரியது. உமாசங்கர் தலித்துன்னு தெரியலையா? ஒரு நேர்மையான, யோக்கியமான, கை சுத்தமான அதிகாரிய வரவுக்கு வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துட்டான் போட்டது அயோக்கியத்தனம் இல்லையா? அவர் தலித்துன்னு தெரியாது. அவர் எந்த கட்சியும் கிடையாது. இந்த முருகன் என்கின்ற நுகர்பொருள் வாணிப கழகத்திலே தூத்துக்குடி வேலை பார்த்த தம்பி அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க. அங்க நடந்த ஊழலை வெளிப்படுத்தினார், மேலதிகாரி தெரிவித்ததுனால அந்த கிராமத்துக்கே நான் போனேன். எந்த அரசியல்வாதியும் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்ட அவர் துணைவியார் வைகோ வர்றாருன்னா வீட்டுக்குள்ள கூட்டுவாங்கன்னாங்க. 1.5 மணி நேரம் அந்த தங்கச்சிட்ட பேசிட்டு வந்தேன். ரொம்ப துணிச்சலோட அது பேசிச்சு. என் கணவர் என்ன தப்பு செஞ்சாரு, அடி கொலை பண்ணிட்டாங்க. அது கொலையை மூடி மறைச்சிட்டாங்களே, அது தலித்துன்னு தெரியலையா? அதாவது இவர் வந்து இந்த பேச்சு, இந்த மாதிரியான பேச்சே ரொம்ப தவறானது. அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவது சொல்லவே கூடாது. ராசா மட்டும் இந்த ஊழல் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பணத்தை கலைஞர் வந்து இவ்வளவு ஊழல் பண்ண விட்டு அவர் மட்டும் அனுபவிக்க விட மாட்டாரு. காங்கிரஸ் கூட்டு கொள்ளையில பங்குங்க என்னுடைய குற்றச்சாட்டு. அதனாலதான் அதே இலாக்கா அவருக்கு திரும்ப கொடுக்குறாங்க. நீராராணி அவருடைய உரையாடல்களுக்கு அவருடைய விளக்கம் என்ன? சுப்ரீம் கோர்ட் சவுக்கடி கொடுத்ததுனாலதான் அது வெளியே வந்தது. ஊழல் தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் சிபிஐ வந்து சில வேளையில நியாயமா நடந்திருக்கு, பல வேளையில மூடி மறைச்சிருக்கு. இல்லாவிட்டு ரத்தோரை வந்து வெளியே கொண்டு வருவாங்களா? நீராராணிய வீட்டில் போய் விசாரிப்பாங்களா? ஆபீஸர் விசாரிக்கிறதுக்கு பதிலா? அதனால ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை நடத்தி சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணணும். அதான் நம்ம கோரிக்கை. ஆனால் ஸ்பெக்ட்ரம்ங்கிற அந்த ஊழல் இந்திய உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் எவ்வளவு பெரிய ஊழல் நடக்கல. இதுக்கு வந்து நான் நீண்ட விளக்கம் கொடுக்க முடியும், ரொம்ப நேரம் ஆகும். 45 நிமிஷத்துக்குள்ள அப்ளிகேஷனோட 10,000 கோடியோட வரணும்னு சொல்லி அறிவிக்கிறாரு. முத நாளே கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க இந்த பெரிய கம்பெனிகள், வேண்டிய கம்பெனிகள் கொண்டாந்து கொடுக்கறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதி வரை விண்ணப்பம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு சடனா செப்டம்பர் 25 வரைக்குள்ள விண்ணப்பங்கள் மட்டும் தான் எடுத்துக்கிட முடியும். மற்றதை ரிஜெக்ட் பண்றாரு. 300 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் தள்ளுபடி ஆகுது. வெறும் போர்டு வச்சிருக்க கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்து இந்த கம்பெனிகள் தகுதி வாய்ந்த கம்பெனிகளுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த இதை ஷேர விற்கவே கூடாதுன்னு இருக்கும்போது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு விற்கிறாங்க. எல்லா புள்ளி உரங்களோடு புருவாய் போச்சு. இத மாதிரி ஒரு ஊழல் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு திமுக காங்கிரஸ் ஆளாயிருச்சு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சா நம்ம தான் அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. இல்லை கிராமத்துக்கெல்லாம் போய் சேரல, அவங்களே சில பேர் பேசுறாங்க. நான் ஒன்று சொல்றேன், நகரத்தில் உள்ளவங்க அவங்க அவசரமான பரபரப்பான வாழ்க்கையில தொலைக்காட்சி செய்தியை பார்த்துட்டு பத்திரிகையில் ஏதாவது ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தியை பார்த்துட்டு போயிடுவாங்க. கிராமத்தில் விவசாயம் நொறுங்கி போச்சு. உட்காந்து முதல் வரியிலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு பதிப்பாளர் பேர் வரைக்கும் படிச்சுட்டு அதை உட்காந்து மந்தையில மடத்துல திண்ணையில பேசுறது கிராமத்துக்காரன் தான். அதனால பட்டிக்காட்டில் உள்ளவனை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் பேசுறாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பெட்ரோல் டேங்க் மாதிரி ஒரு சட்டசபையை கட்டி அது கட்டாமலே 200 கோடி ரூபாய் செட்டிங்ஸ் போட்டாங்கன்னு. அவ்வளவு 200 கோடிக்கு செட்டிங்ஸ் போடல, அது மனசுல அப்படி பதிஞ்சிருச்சு. 200 கோடிக்கு செட்டிங்ஸ் போட்டாங்க.
போன் பேசுறதுலேயே அடிக்கக்குள்ள மலையளவு குமிச்சிட்டாங்களாம்ல. இதெல்லாம் விட எந்த கருவி அநியாயத்துக்கு பயன்படுதோ அது ஏவுரம் மேலேயே திரும்பி பாயும். இவர் பூரா டிவி கொடுத்துட்டேன்னாரு. செந்தமிழ் உலக செம்மொழி மாநாடுன்னாரு, ஈழத்துக்கு செய்த துரோகத்தை மறைக்க. இவங்க குடும்பத்தினர் 180 பேர் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்தாங்க. இவங்க வீட்டு பெண்கள் ஒரு 70-90 பேர் வைரங்கள் டால் அடிக்க, தங்கங்கள் ஜொலிக்க, பட்டு புடவைகள் முன்ன உட்கார்ந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட பார்த்தாங்க, என்னையா கலைஞர் கருணாநிதி குடும்பம் மொத்த குடும்பம் உட்கார்ந்துருக்கு, அப்போதுக்கு பாடுபட்டவங்கலாம் இல்லையான்னு. அந்த செம்மொழி மாநாடு ஈழத்துக்கு செய்த துரோகத்தை மூடி மறைக்க போட்டு அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பமாச்சு. போற நிறுத்த சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லலையே, ஒப்புக்கு கூட சொல்லலையே. இவ்வளவு பெரிய மக்கள் போராட்டம் நடத்தி 14 பேர் தீக்குளிச்சு கூட அது கலைஞர் கருணாநிதி தான் காரணம். இன்று மாலைக்குள்ள பெரிய விபரீதம் நடந்துடும், பிரபாகரன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துடும். முதல் நாள் நைட்டு என்கிட்ட போனில் பேசுகிறாங்க வெளிநாட்டில் இருந்து. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருங்கிறேன். இல்லை நாங்கள் கலைஞர்ட்டையும் சொல்லுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஏதாவது செய்யட்டும் அப்படின்னேன். விடிய காலம் 6:30 போய் அண்ணா சமையல் உட்காந்துக்கிட்டார். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நடந்ததுன்னா நம்ம மேலே பழி போடுவாங்க, என்ன இருந்தாலும் இந்த வயசில் உண்ணாவது இருக்காருன்னு சொல்லணும்னு வீட்டுக்கிட்ட போட்டு தலைனியை போட்டு அவங்க குடும்பத்தினரோடு உட்காந்துட்டார். 10:30 மணிக்கு ஜன்பத்திலேருந்து கேட்டிருக்காங்க, என்ன விளையாடுறாரா, நம்மளை குற்றவாளி ஆகிட்டு இவர் உண்ணாவிரதம் இருக்காரான்னு. 11 மணிக்கு இவர் என்ன பயிலும் என்ன பண்ணாருன்னா, எல்லாம் அங்கே இனிமேல் குண்டு வச்சே இருக்காதுன்னு வீட்டுக்கு போகிறேன்னு சூப்பு சாப்பிட்டு போயிட்டார். அன்னைக்கு மட்டும் எவ்வளோ பேர் வெளியே வந்த தமிழன் சத்தாங்க குண்டு வச்சில். இவையெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா டுடேக்கு இன்டர்வியூ கொடுக்காரு கலைஞர். நீங்கள் அழுத்தம் கொடுத்துருந்தா போரை நிறுத்திருக்கலாம்னு சொல்கிறாங்களேன்னு. அப்படி அழுத்தம் கொடுத்துருந்தா என் ஆட்சியை கவிழ்த்திருப்பாங்கங்கிறாரு. அப்போ உங்களுக்கு அரசு தான் முக்கியம். மயிலாப்பூர் கூட்டத்தில் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறது ஊரை ஏமாற்ற. இந்த காரணத்துக்காக இவர் அரசு கவிழ்ந்திருந்தா உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் உள்ளத்தில் இவர் எந்த பட்டத்தை இவர் தானா சூட்டிக்கிட்டாரோ உண்மையான பட்டம் கிடைச்சிருக்கும். இன்னும் சொல்றாங்க, யார் நினைச்சாலும் இவரை தோக்கடிக்க முடியாது பிறகு. ஆனால் உண்மையான உணர்வு இல்லை, துடிக்கலை ஒரு மனசு. அவங்க புலிகளை அழியட்டும்னு நினைச்சாரு. அதனுடைய விளைவுதான் இது. இத்தனைக்கு பிறகு பிரபாகரனையும் புலிகளையும் குற்றஞ்சாட்டி மாத்தையா என்ற மாவீரனை, கருணா என்ற மாவீரனை இவர்களெல்லாம் இது பண்ணிட்டாருன்னு சொல்லி இவர் அறிக்கை விட்டார். துரோகி பயலில் மாத்தையாவையும் கருணாவையும். ஆனால் என்ன நிறைவாக இருக்கும் வரை மறைவாக இருன்னு கவிஞர் காசியானந்தன் ஒரு குறுங்கவிதை எழுதியிருப்பார். அதுபோல இருக்கார் பிரபாகரன். அவருடைய மரணம் இன்றைக்கு அவர் இறந்து விட்டார் என்று ஒரு புறம், இல்லை நிச்சயமாக உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று உங்களை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே பிரபாகரனோடு சில காலம் பழகியவர் என்ற முறையிலே தமிழ் மையத்தினுடைய நிறுவனர் ஜெகத் கஸ்பர் அவர் எங்களுடைய நேர்முகத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கிறார் என்றும் என்னால் சொல்ல இயலாது, அவர் இறந்து விட்டார் என்றும் சொல்ல இயலாது. ஆனால் ஒரு கட்டளை தலைமை இல்லை என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடிகிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொள்வது இங்கே ஒரு சிலர் தங்களுடைய அரசியலுக்காக என்று மதிமுக ஒரு குற்றம். தகுதியற்றவர்களுக்கெல்லாம் நான் விளக்க அளித்து என்னுடைய நிமிடங்களை என் நாக்கின் சக்தியை வீணாக்க விரும்பவில்லை. ஆமாம், நான் பதில் சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கணும். ஆமாம், நீங்கள் சொன்ன நபர் பிரபாகரன் அவர்களை பார்த்ததெல்லாம் சில மணி நேரங்கள் கூட இருக்காது. அண்ணன் நெடுமாறன் எத்தனை ஆண்டுகள் உடன் இருந்தவர், எத்தனை மாதக்கணக்கிலே அவருடைய அரவணைப்பிலே தம்பி பிரபாகரன் இருந்தவர் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காரா? எத்தனை நாட்கள் என் இல்லத்திலே தம்பி பிரபாகரன் எங்கள் வீட்டில் உணவு இருந்திருப்பாரு. 24 நாட்கள் பூமிக்கடியில் நிலவரையில் அவரோடு இருந்திருக்கிறேனே. விடிய காலம் 3:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அவர் சுயசரிதையை சொல்ல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் இது வரைக்கும் வெளியே வரல, வரும் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் நான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கோமா? சுற்றி வளைத்து 900க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்குற போது மயிரிழையில் உயிர் உழைத்து வந்தன நான் விளம்பரப்படுத்திட்டு இருக்கேனா? யாருக்கும் கிடைக்காத, உலகத்தில் எவருக்கும் கிடைக்காத பாக்கியம் என் கழுத்தில் நச்சு குப்பியை கட்டி விட்டார். உலகத்தில் எவருக்கும், புலிகள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவர் போய் கழுத்தில் கட்டுற வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. ஏன்னா அவர் கட்ட மாட்டேன்னாரு. நான் சொன்னேன், நம்ம 57 பேர் போகிறோம். அப்போ தான் சொன்னாங்க, அவர் மனைவியும் பிள்ளைகளும் போகும்போது 2 பேர் அனுப்புனாருன்னு. இன்னைக்கு 7 தளபதிகளை வரவழைச்சவங்களை அனுப்புகிறாரு. பானு, பால்ராஜ், ஜேம்ஸு எல்லாம் முக்கிய தளபதிகள் என்னை பாதுகாத்து அனுப்பும்போது சொல்கிறாரு, இந்த முன் வரிசையில் 25 பேர் போகட்டும், அண்ணனுக்கு பக்கத்தில் 4 பேர், இந்த பக்கத்தில் 4 பேர், சைட்லேருந்து புல்லட் வந்தாலும் வரும். இவங்க
நீங்கள் அவங்க போய் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் போங்க. அவங்க செய்தி கொடுத்தா வாக்கியில் அது பிறகு போங்க. அங்கங்கே ஆமிக்காரன் நிற்பான். இவ்வளவு சொல்லி அனுப்பும்போது நான் கேட்டேன், சரி இதையும் மீறி ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் சூழ்ந்து கொண்டு தாக்கும்போது வீரச்சமர் புரியக்கூடிய புலிகள் கடைசியில் முடியலைன்னா சயனடை கடிச்சு செத்து போயிடுவாங்க. நான் பிடிபட்டால் என்னை சித்திரவதை செஞ்சா, என் நகைக்கண்ணில் ஊசி ஏற்றினார், எங்கேருந்து வர்ற, எப்படி வந்த, பிரபாகர் எங்கே இருக்காருன்னு கேட்டா தாங்குற சக்தி எனக்கு உண்டா? அந்த சித்திரவதை என்னால் தாங்க முடியுமா? அப்படி நான் சித்திரவதை படணுமா? அதெல்லாம் எப்படின்னா நடக்கும்? ஒரு கால் நடக்காது. நடக்காதுங்கிறது என்ன, எல்லா கண்டிஞ்சன்ஸும் யோசிக்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா குமரப்பாவும் புலேந்தியும் சாவான்னு நினைச்சீங்களா? அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானே, இந்த நிலா வெளிச்சத்தில் குமரப்பா கல்யாணம் ஆகி 30வது நாள்ல என்கிட்ட சொன்னீங்களே, இப்படி நின்று இன்னைக்கும் கண்ணுக்குள்ளே நிற்கிறான் நீங்களே, அவன் செத்து போனான்னு நினைச்சீங்களா? அது போல வந்தா அப்ப எனக்கு ஒரு சைனடு குப்பி கொடுங்க. என்னென்ன இப்படி கொடுங்க, எனக்கு என்னை பாதுகாத்துக்கிட்ட என்ன வழி சொல்லும்போது தன் கழுத்தில் 2 குப்பியை சேர்த்தான் கட்டியிருப்பார். அவர் எல்லாம் ஒரு குப்பி, அவர் 2 குப்பியை சேர்த்தான் கட்டியிருப்பார். பொட்டம்மான கூப்பிட்டு ஒரு கயிறை கொண்டு வர சொல்லி இந்த 2 குப்பியில் அவர் கழுத்தில் இருந்த குப்பியில் ஒரு குப்பியை தனியாக பிரித்து பொட்டமான்ட்ட வாங்கின கயிறில் அதை கடித்து முடிச்சு போட்டு எனக்கு மாட்டி விட்டார். உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஒன்று இன்னும் நான் வச்சிருக்கிறேன், பத்திரமா என் வீட்டில் இல்லை, வச்சிருக்கேன் அந்த குப்பியை. உலகத்தில் யாருக்கு இதெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் ஒரு நாளைக்கு நான் சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு பெரிய தலைவர் அல்ல. ஆனால் நான் மடிவதற்கு முன் என் வாழ்க்கையின் சம்பவங்களை எல்லாவற்றையும் நான் பதிவு செய்து ஒரு புஸ்தகம் எழுதுவேன். நான் இதை கூட சத்தியத்துக்காகத்தான் இதை சொல்கிறேன், சத்தியம் என்ற தொலைக்காட்சிக்காகத்தான் சொல்கிறேன். இது நடக்க போகிறது நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள் வழி சொன்னார். நான் சிறைக்கு போனப்போ வேலூர் சிறையில் போய் சகோதரர் சீமானை போய் பார்த்தப்ப நான் நெடுமாறன் அங்கே அவரையும் பார்த்துட்டு நம்ம தம்பிகள் அங்கே புலிப்படை தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்த்தப்ப ரொம்ப வற்புறுத்தினாங்க. சீமான் ரொம்ப வற்புறுத்தினார். நான் சிரிச்சுக்கிட்டே சரிண்ணே சரி பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். இங்கே புலிகள் தடையை உடைக்கணும்னு சொல்லி தீர்ப்பாயத்தில் போய் போராடும் போதும் சீமானை பற்றி தான் ரெஃபர் பண்ணி பேசினேன். அவர் சிறையில் இருப்பதே யாருக்கும் தெரியாது, தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதியிட்ட சொன்னேன். அதன் பிறகு அவர் தாயகத்துக்கு பார்த்து 2 நேரம் தனியாகவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ப்ரெஸ் கேட்டப்போ நான் அண்ணன் கண்டிப்பாக நிற்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது கட்சி தான் முடிவெடுக்கணும், அதை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு. உங்களுக்கும் அதான் பதில். உங்களுடைய பல்வேறு பரபரப்பான பணிகளுக்கு மத்தியிலே என்னுடைய சத்தியம் தொலைக்காட்சிக்காக மிகவும் வெளிப்படையாக, வெள்ளந்தியாக, ஆக்ரோஷமாக, ஆவேசமாக உங்களுடைய இளமை காலம் தொட்டு இன்றைய அரசியல் சூழ்நிலை வரை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த பதிவுகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பார்வையையும் பாதையையும் பதிவு செய்தமைக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேர்களே, இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சி உள்ளபடியே உங்களுடைய செவிக்கும் சிந்தைக்கும் இனிமையானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுடைய ஆக்ரோஷமான ஆவேசமான பதில்களை பார்த்திருப்பீர்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு துறை சார்ந்த வல்லுநரோடு உங்களை பதிவுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செந்தில். நன்றி.